ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தமில்லா திருநாள் என்பதே தமிழர்கள் வாழ்வில் இல்லை. எதை செய்தாலும் அறிவியல் சார்ந்தும் உளவியல் ரீதியாகவும் இதுவரை தமிழர்கள் அணுகுவதால் தான் நாம் இந்த உலகத்தின் மூத்த குடிகளாக உள்ளோம். பொங்கலுக்கு முந்தைய நாளான போகி பண்டிகையில் இருந்துதான் இத்திருநாள் தொடங்குகிறது. போகி பண்டிகையை எதற்காக கொண்டாடுகிறோம் என்று கேட்டால், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லுவோம். அதாவது வீட்டில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து புதியவற்றை கொண்டு இனிவரும் நாட்களை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். உண்மையில் போகி பண்டிகை நமது மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை முற்றிலுமாக நீக்கி புதிய நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது. இதன் அடிப்படையை விளக்கும் விதமாகவும் தீய எண்ணங்களை எரிப்பதற்கு சமமாகவும் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை எரித்து வந்தோம். தற்போது அந்த நிலை மாறி போகி பண்டிகை என்றாலே துணிகள், டயர், டியூப், பிளாஸ்டிக் போன்ற நச்சு பொருட்களை எரித்து கொண்டாடி வருகின்றோம். இதன் விளைவால் தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்கள், அதன் புறநகர் பகுதிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் காற்று மிகவும் மோசமடைந்து மக்கள் சுவாசிக்க சிரமப்படும் நிலை ஏற்படுகிறது. இந்த கேடு விளைவிக்கும் நச்சுத்தன்மை உள்ள காற்றை சுவாசிக்கும் ஆஸ்துமா நோயாளிகள், முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகள் மூச்சு திணறல் போன்ற பிரச்சினைகளால் உடல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். செயற்கைக்கோள்கள் முதற்கொண்டு அதிநவீன முன்னேற்றங்களை கண்டுள்ள நமது தமிழ் சமூகம் இதனை புரிந்து கொண்டு இதுபோன்ற இயற்கையை கெடுக்கும் விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.